வணக்கம். இப்போ நம்ம ஏஐ அண்ட் எம்எல் கோர்ஸில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா வேல்யூஸ் எல்லாமே எப்படியும் பிளாட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் மேட் பிளாட் எல்ஐபி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பை பிளாட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இம்போர்ட் matplotlib.pyplot as plt அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு நார்மலான கன்வென்ஷன். அப்புறம் நம்மளுக்கு சில அரே மேனிப்புலேஷன் பண்ணுறதுனால numpy அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். numpy as np ரெண்டையும் இம்போர்ட் பண்ணியாச்சு, ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு செல்லில் இப்போ வந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட், நம்ம ஏற்கனவே ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ரேண்டம் டாட் ரேண்டம் ஆஃப் டியூப்பில் ஒரு 20 ரோஸ் இருக்கிற மாதிரி ஒரு 1 காலம், 20 row 1 காலம் மாதிரி வச்சுக்கலாம். தென் ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 20 rows இருக்கும், அதில் ஒரே ஒரு காலம் இருக்கும். இந்த எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. 1லேருந்து 0லேருந்து 1 வரைக்கும் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்தராக பிஎல்டி அப்படிங்கிற பிளாட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி இப்போ பிளாட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இது பாஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பிளாட் எக்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். தென் பிளாட் பண்ணிவிட்டு அடுத்தது பிஎல்டி டாட் இதை நம்ம என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். பிஎல்டி டாட் ஷோ, லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ். ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது பிளாட் ஆகிடுச்சு. ஸோ 0 to 1 காம்பினேஷன், 0லேருந்து 1க்குள்ளே அதோட வேரியேஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வருது. இப்போ இங்கே அதோட வேரியேஷன்ஸை நம்ம மார்க் பண்ணி காட்டுறதுக்கு இங்கே பிளாட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சில ஆர்குமெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணலாம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட மேட் பிளாட் லைப்ரரியில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நம்ம எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. சிம்பிளாக இருக்கிறத நம்ம மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, let us check this. ஓகே, ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேண்டமாக அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த 20 பாயிண்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்கே ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் கூட நம்ம ஏதாவது மாற்றி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தகுந்த மாதிரி இங்கே ரிசல்ட் வரும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு செல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் லின் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லின் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் 0, 100, 50 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்பேஸ் 0, ஸ்டாப் வந்து 100, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 50 எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது லெட் அஸ் டேக் y இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் ஒரு பவர் அப்படின்னு வச்சுக்கலாம், பவர் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் 2, எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஒய் கிடச்சிச்சு, எக்ஸ் கிடச்சிச்சு. இப்போ பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ். ஸோ அடுத்தது பிளாட் டாட் ஷோ கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இங்கே 50 பாயிண்ட்ஸ் 0 to 100க்குள்ளே 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வேணால் குறைச்சி 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சு பார்க்கலாம். 30 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இது வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கான ரிலேஷன், எக்ஸுக்கும் ஒய்க்கான பிளாட்டு தான் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ் 0னா 0 0, எக்ஸ் 2 அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 power 2 4 போயிடும். இப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் 100 அப்படின்னா 100 பவர் 100 ஸ்கொயர் 100 × 100 10,000 அப்படி 10,000 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ அதான் இங்கே
அதோட பவருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதோட எலகெண்ட்டாக நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதோட சார்ட்டை நம்ம ப்ளாட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேட் ப்ளாட் மாதிரியே இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இது பேர் இம்போர்ட் சீபார்ன் அப்படின்னு ஒரு பேக்கேஜ். சீபார்ன் ஆஸ் எஸ்என்எஸ். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற டேர்ம், அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். எஸ்என்எஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஃபைன். ஸோ அடுத்தது நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எஸ்என்எஸ் டாட் செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது எஸ்என்எஸ் டாட் லைன் பிளாட் ஆஃப், நம்ம இப்போ ஏற்கனவே எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பிளாட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ லைன் பிளாட் இதுக்கு பண்ணிவிட்டு பிளாட் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு சீபார்ன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி பிளாட் ஆகுது பற்றி இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுக்கும் உள்ள இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டரிங் வந்து நல்லாயிருக்கும். அதோட பிக்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிக்சர், ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் லோகோ லினக்ஸ் லோகோ டாட் பிஎன்ஜின்னு ஒன்று இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட கூகுள் கோலாப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லினக்ஸ் லோகோ டாட் பிஎன்ஜிங்கிற ஃபைலை நம்ம இதில் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். எல்எஸ் ரன் பண்ணோன்னா ஓகே லினக்ஸ் பிஎன்ஜி அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே இங்கே வந்து இமேஜாக ரீட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்னொரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் மேட்பிளாட் எல்ஐபி, அதில் இமேஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதை ஆஸ் மேட்பிளாட் ஐஎம்ஜி அப்படின்னு வச்சுக்கிறேன். டிஃபால்ட் டேர்ம் மேட்பிளாட் எம்பி ஐஎம்ஜி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை ரன் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு செல்லில் மேட்பிளாட் ஐஎம்ஜின்னு வச்சாச்சு. ஸோ அடுத்த செல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஎம்ஜின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எம்பி ஐஎம்ஜி டாட் ஐஎம் ரீட். ஸோ ஒரு ஃபைல், அந்த ஃபைல் லினக்ஸ் லோகோ டாட் பிஎன்ஜி ஃபைல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணலாம். லினக்ஸ் லோகோ டாட் பிஎன்ஜி அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரீட் ஆகிடுச்சு. ரீட் ஆனதுக்கு அடுத்தது இது வந்து கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஐஎம்ஜி அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். சம் 3 டைமென்ஷனல் வேல்யூஸில் நம்மளுக்கு இங்கே வேல்யூஸ் வருது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் 3 டைமென்ஷனல் அரேயில் நம்மளுக்கு இங்கே ஒரு ரிசல்ட் மேட்ரிக்ஸாக வருது. ஸோ அப்போ இது ஒரு சிம்பிளாக மேட்ரிக்ஸ் தான். பைனரி எலிமெண்ட் கிரே ஸ்கேல்னா பைனரி எலிமெண்ட் 0 or 1 அப்படிங்கிறது இருக்க போகுது. தென் இந்த டிஸ்பிளே முடிச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம அதை இமேஜாக டிஸ்பிளே பண்ணி எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்ஜி பிளாட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிஎல்டி டாட் ஐஎம் ஷோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐஎம் ஷோ ஆஃப் ஐஎம்ஜி நம்ம ஏற்கனவே மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஐஎம்ஜிங்கிற மேட்ரிக்ஸில் இங்கே அந்த லோகோ ரீட் பண்ணி அந்த ஃபைலை ரீட் பண்ணி இங்கே ஐஎம்ஜியில் வச்சாச்சு. இப்போ பிஎல்டி ஐஎம் ஷோ இமேஜ் ஷோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பைனரி ஃபீல்டை ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பிளாட்னு ஒன்று வருது. இப்போ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். என்டர் ரன் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்மளோட லினக்ஸ் லோகோ வந்து இமேஜாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து இமேஜை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. அடுத்தது நம்மள்ட்ட ஏற்கனவே மொபைல் அண்டர்ஸ்கோர் கிளீன்ட் அப்படின்னு ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ளாட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎம் இம்போர்ட். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி, ஒரு டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால பேண்டாஸ் அப்படின்னு ஒரு லைப்ரரி தேவைப்படும். பேண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஃபர்தராக வரப்போகிற வெக்டர்ஸ் அண்ட் மேட்ரிசஸ் இதெல்லாம் நம்ம இந்த பேண்டாஸ் லைப்ரரி பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இதை பார்க்குறோம். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு pd dot read underscore csv file. csv ஃபைலோட நேம் வந்து
mobile underscore cleaned dot csv. ஓகே, இது ரீட் பண்ணிட்டோம். ரீட் பண்ணிவிட்டு டேட்டா டாட் ஹெட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ரோஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஒரு 5 ரோ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது. இங்கே என்ன கண்டென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா சிபான் எஸ்என்எஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேட்டர் பிளாட்டு ஸோ ஸ்கேட்டர் பிளாட் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எஸ்என்எஸ் டாட் ஸ்கேட்டர் பிளாட் ஆஃப். இப்போ நம்ம என்ன எக்ஸ் கோஆர்டினேட் என்ன எக்ஸ், ஏன்னா நம்மளுக்கு இங்கே இந்த டேட்டா செட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, காலம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்ட் அண்டர்ஸ்கோர் பை அண்டர்ஸ்கோர் டைம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு பேட்ரி அண்டர்ஸ்கோர் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கொடுத்தாச்சு. இதுக்கு டேட்டா பொசிஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டேட்டா அப்படின்னு தான் வச்சுருக்கோம், அதனால் டேட்டா அப்படி கொடுத்துடலாம். ஸ்கேட்டர் பிளாட்டு கால் பண்ணிடுவோம். ஸ்கேட்டர் பிளாட் கால் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டாண்ட் பை டைம், ஒய் ஆக்சிஸில் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட வேல்யூஸ் வந்து இங்கே பிளாட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கேட்டர் பிளாட்லேயே நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை காப்பி பண்ணிவிட்டு நியூ செல்லில் இப்போ இன்னொரு டைமென்ஷன் நான் கொடுக்குறேன் சேர்த்து. இப்போ அந்த டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூ அப்படின்னு கொடுக்குறேன். கலர்ஃபுல்லாக எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, வெரைட்டி ஆஃப் வேல்யூஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஹியூ கொடுக்குறேன். ஹியூனஸ் கொடுக்குறேன், திக்னஸை கொடுக்குறேன் மூலம். இப்போ அது ரன் பண்ண அப்படின்னா ஓகே மிஸ்டுக்கமா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வெரைட்டி ஆஃப் திக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டாஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒவ்வொரு கலரில் இங்கே டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா 5.0க்கு என்ன வேல்யூ, 7.5, 10.0, 12.க்கு என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸாக வந்துருக்குது. ஸோ அதுக்கான இதுதான் இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரியான வெரைட்டி ஆஃப் பிளாட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்குது. அப்புறம் ஹீட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பாக்ஸ் பிளாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ணுறதுக்கு டிஸ்ட் பிளாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளாட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் மேட் பிளாட் அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலில் லைப்ரரியோட டாக்குமெண்டேஷனில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஆன் பிளாட்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.